ஹரே கிருஷ்ணா. இன்று 6வது காண்டம் 14வது அத்தியாயம். இதனுடைய கேள்வி பதில்களை பார்த்துட்டு 15வது அத்தியாயத்தை படிக்கலாம். 6:14 சித்திரகேது மகாராஜரின் மனக்கவலை. முதல் கேள்வி. கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி பக்தர்களுக்கு ஒரு விண்ணப்பம். நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க, கேள்விகள் குறைச்சல். அதனால ஒருத்தர் ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒருத்தர் ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். 43வது சான்ஸ் உங்களுக்கு வந்ததுன்னா 44வதா நீங்க திரும்பவும் பேசலாம். பக்தர்கள், அதனால ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வி பதில் எல்லாத்துக்குமே எழுதணும். இது எதுக்காக வச்சிருக்கிறோம்னா, அப்பதான் நீங்க பிரபுபாதருடைய பொருளுரைய விடாமல் படிக்கணும் பக்தர்கள் அப்படின்றதுக்காக தான். அதனால எல்லா பொருளுரையும் படிக்கணும், படிச்சு எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதணும். இங்க சொல்றது ஒரே ஒரு முறை ஒரு கேள்விக்கு சொன்னீங்கன்னா போதும். யாரால் பகவானின் அன்பு தொண்டில் உறுதியுடன் ஈடுபட முடியும்? தத்துவ குணத்தில் இருப்பவர்கள், முற்பிறவியில் புண்ணியம் செய்தவர்கள், மாயின் இருளிலிருந்து விடுபட்டவர்கள். அன்பு தொண்டில் ஈடுபட முடியும். சொல்லாம மாதாஜி, இன்னொரு பதில் ஏதாவது? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சொல்லுங்க பிரபு, எனக்கு காதுலயே. சத்துவ குணத்தில் இருப்பவர்கள், முற்பிறவியில புண்ணியம் செய்தவர்கள், மாயின் இருளில் இருந்து விடுபட்டவர்கள், இவர்களால அன்பு தொண்டில் ஈடுபட முடியும். நன்றி பிரபு, சரியா சொன்னீங்க. யாரெல்லாம் ரஜோகுணம் தமோ குணத்தை தாண்டி சத்துவ குணத்துக்கு வந்திருக்கிறாங்களோ, முற்பிறவியின் பாவ விளைவுகளை தாண்டி இருக்கிறார்களோ, அவர்களால தூய பக்தி தொண்டு செய்ய முடியும். அடுத்த கேள்வி, கருமி எப்படி வாழ்கிறான்? மூலம் இந்த ஜட ஒளியில் மகிழ்ச்சியுடன் வாழ முயல்கிறான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, திரும்ப சொல்லுங்க. ஒரு கருமி உடல்களை மாற்றுவதன் மூலம் இந்த ஜட ஒளியில் மகிழ்ச்சியுடன் வாழ முயல்கிறான். நன்றி, சரியா சொன்னீங்க. அவனுடைய நோக்கம் தேக சௌகரியம் மட்டும்தான். தேகத்தை நான் எப்படி சௌகரியமா வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது தான் கர்மி. அப்படிப்பட்டவர்கள் தான் கர்மிகள்னு சொல்லப்படுறாங்க. அடுத்த கேள்வி, யார் அபராதி என்று அழைக்கப்படுகிறான்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பக்தி தொண்டில் ஈடுபடாத ஞானிகளும் யோகிகளும் கருமிகளும் குற்றவாளிகள் என்று கருதப்படுகின்றனர். மாயாவாதி கிருஷ்ண அபராதி என்று ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு கூறுகிறார். அவரது அனைத்தும் கிருஷ்ணரே என்று நினைப்பதற்கு பதிலாக அனைத்தும் மாயை என்று நினைப்பவன் ஒரு அபராதி என்று அழைக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரியா சொன்னீங்க. அனைத்தும் கிருஷ்ணரேன்னு நினைக்கிறதுக்கு பதில் அனைத்தும் மாயையே நினைக்கிறவன் கிருஷ்ண அபராதி. அடுத்த கேள்வி, ஞானிகளின் இரு வகைகளை பற்றி கூறுக. உள்ளனர். ஒருவர் பக்தி தொண்டில் நாட்டம் கொண்டவர், மற்றவர் அருவ உணர்வில் நாட்டம் கொண்டவர். அருவவாதிகள் பொதுவாக சாத்தியமில்லாத ஒன்றிற்காக கடும் முயற்சியை மேற்கொள்கின்றனர். எனவேதான் அவர்கள் அரிசி இல்லாத நெல்லை எடிப்பவர்கள், ஸ்தூல தோஷவாகின என்று கூறப்படுகிறார்கள். ஞானத்துடன் பக்தியும் கலந்தவர்களாக உள்ள மற்றொரு பிரிவை சேர்ந்த ஞானிகளும் இருவகைப்பட்டவர்களாவர். பெயரளவையான பரமபுருஷனின் பொய்யான ரூபத்திடம் பக்தி செய்வர்கள் ஒரு பிரிவினர். பரமபுருஷனை உண்மையான ஆன்மீக வடிவம் சச்சித் ஆனந்த விக்கிரக உடையவர் என்று புரிந்து கொள்பவர்கள் மற்றொரு பிரிவினர். நன்றி, சரியா சொன்னீங்க. மற்ற பக்தர்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். போன வகுப்பிலே நான் தெளிவா சொன்னேன். ஞானிகள் இரண்டு வகைப்படுகிறார்கள். ஒண்ணு அருவ உணர்வில் நாட்டம் கொண்டிருக்கிற மாயாவாதி ஞானிகள். இன்னொரு வகை பக்தி ஞானிகள். பக்திக்கு தேவையான ஞானத்தை வளர்ப்பவர்கள். இதுலயே 2 வகைப்படும். அதுல ஒரு வகை பொய்யான ரூபத்திடம் பக்தி கொள்றவர்கள். ஒருத்தர் உண்மையாகவே சச்சிதானந்த விக்கிரத்தோட பக்தி செய்யற ஞானிகள். கலக்கிறவங்க பிரம்மவாதிகள்னு சொல்றாங்க. பிரம்மஜோதி. அருவவாதிகளும் பெரும்பாலும் பிரம்மஜோதியில கிட்டத்தட்ட ஒன்றுதான். அடுத்த கேள்வி, மோகாச பொருள் கூறி விளக்கவும். புத்தியற்ற மனிதர்கள் அவரை ஒரு மானிடராக காண்பதால் அவரை ஏளனம் செய்கின்றனர். கிருஷ்ணரை போன்றவர்களால் எப்படி அனைத்திற்கும் ஆதி மூலமாக
இருக்க இயலும் என்பதை அவர்கள் நினைத்து பார்க்க முடியாது. இத்தகைய மனிதர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றம் அடைபவர்கள் என்று அதாவது மோகாசா என்று விவரிக்கப்படுகின்றனர். எதிர்காலத்தை பற்றிய அவர்களுடைய ஆசைகள் எல்லாம் வீணே. அவர்கள் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பது போல் காணப்பட்டாலும் இறுதியில் பிரம்மஜோதியில் ஐக்கியமாவதையே அவர்கள் விரும்புவதால் அவர்கள் மோகாசா என்று விவரிக்கப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ண. ஏமாற்றம் அடைவார்கள். அவர்கள் பிரம்ம ஜோதியில கலக்கணும்னு நினைக்கிறதுனால அவங்க மோகாசன்னு சொல்லப்படுறாங்க. நன்றி, சரியா சொன்னீங்க. தேங்க்யூ மேடம். அடுத்து, இதயம் தூய்மை அடைவதால் தூய பக்தர்கள் ஆக முடியுமா? ஒருவனுடைய இதயத்தில் உள்ள அழுக்கு நீங்கினால் ஒழிய அவனால் தூய பக்தன் ஆக முடியாது. எனக்கு காதுல வேலை மஞ்சுளா. ஒருவருடைய இதயத்தில் உள்ள அழுக்குகள் நீங்கினால் ஒழிய அவனால் தூய பக்தன் ஆக முடியாது. அததான் கேக்குறேன். இதயம் தூய்மை அடையறதுனால தூய பக்திக்கு வர முடியுமா? ஆமா, முடியும். இதயம் தூய்மை அடையறதுனால தூய பக்திக்கு வர முடியாது. வெறும் இதய தூய்மை மட்டும் அடைஞ்சிட்டாங்க ஒருத்தர், அவங்க தூய பக்திக்கு வர முடியாதுன்னா முடியாது. ஏன்னா தூய பக்தின்றது துர்லபம், மிக மிக துர்லபம். தூய பக்தி அடையலாம், இதய தூய்மை ஒரு படி, தூய பக்தி அடையறதுல ஒரு படி. ஆனா இதய தூய்மை அடைஞ்சவங்க எல்லாரும் பக்திக்கு வராங்களான்னா இல்ல. கர்மவினைகள் ஒழியலாம், இதய தூய்மை கூட அடையலாம். ஆனா தூய பக்தியை அவர்கள் அடைவார்களான்னா அது முடியாது. அது முடியாதுன்னு சொல்ல முடியாது. துர்லபம், ரொம்ப அரிதான விஷயம், அவ்வளவு விரைவில் கிடைக்காத ஒரு விஷயம். நமக்கெல்லாம் அதாவது நமக்கெல்லாம் தூய பக்தியை பற்றி தெரிந்துதான் இருக்கிறதே தவிர நாம தூய பக்தி செய்யறோமான்னா ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா அரிது, ரொம்ப மிகவும் அரிதான துர்லபமான விஷயம். நாம எல்லாம் தூய பக்தியை பற்றி பேசுகிறோம், ஏற்றளவில் தான் இருக்கிறோம். உண்மையான தூய பக்தியில ஒரு கால் கூட எடுத்து வைக்கல, முயற்சி இதுல நீங்கினால் தானே தூய பக்தி அடைய முடியும்னு போட்டிருக்கு இல்லையா? முடியாதா? நீங்கினால் ஒழிய அப்படின்னு போட்டிருக்கு தானே? ஆமா, நீங்க இதய தூய்மையும் அடையணும். அந்த அழுக்குகள் நீங்கனாதான் பக்திக்கே வர முடியும். ஆனா தூய பக்தின்றது மிக மிக அரிதான ஒரு விஷயம். இதே தூய்மையை அடைஞ்சிடலாம் ஒருத்தர், ஆனால் அவங்களுக்கு தூய பக்தி கேரண்டீடானா இல்ல. தூய பக்தியை அடைவதற்கு குரு பரம்பரையின் கருணையும் வேணும், குரு பரம்பரையினுடைய கருணை வேணும். அந்த ஜீவன் மிக 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 அதிகமான முயற்சியும் செய்யணும், பகவானுடைய கருணையும் வேண்டும். ஹரே கிருஷ்ணா. அடுத்து நாராயண பராயண. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இதுல 90 மில்லியன் டெமிகாட்ஸ், 70 மில்லியன் சேஜஸ்ல சில பேர் தான் நாராயண பக்தர்களா இருக்கும்னு அடுத்த இதுல போட்டிருக்கு மாதாஜி. ஆமா, அதாவது டெமிகாட்ஸ் எல்லாம் கலப்படமான பக்தர்கள், தூய பக்தர்கள் கிடையாது. தூய பக்தின்றது அரிதான விஷயம், அவ்வளவுதான். பக்தி தொண்டை எடுத்துக்கிற மாதிரி காட்டலாம். நிறைய பேர் பக்தி தொண்டை எடுத்துக் கொள்கிறார்கள், ஆனா அவர்கள் எல்லாம் தூய பக்தர்களா ஆகுறாங்களான்றது கேள்விக்குறிதான். நன்றி. ஆத்ம நிவேதனமா இருக்கிறவங்க தூய பக்தியோட இருப்பாங்க தானே? ஆத்ம நிவேதனம் பண்ணப்பட்டவங்க, தங்களை முற்றுமாக அர்ப்பணித்தவங்க தூய பக்தர்களா இருக்க முடியும். அதுதாங்க, அது ரொம்ப அரிது. தூய பக்தர்கள் அவ்வளவு மலிவாக கிடைக்காது. இப்ப கூட்டம் கூட்டமா பக்தர்கள் கூட்டம் கூட்டமா மக்கள் பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அவர்கள்ல எத்தனை பேர் தூய பக்தர்கள்ன்றது மிகப்பெரிய கேள்வி. நாராயண பராயண என்று யார் அழைக்கப்படுகிறார்கள்? பகவான் நாராயணரின் பக்தர்கள் நாராயணாய என்று அழைக்கப்படுபவர்களுள் 9 கோடி தேவர்களும் 7 கோடி முனிவர்களும் இருக்கின்றனர். அவர்களுள் ஒரு சிலரே நாராயணா பராயணா என்று அழைக்கப்படுகின்றனர். நாராயண பராயண என்று அழைக்கப்படும் பக்தர்கள்லாம் தூய பக்தர்கள். தூய பக்தர்களை தான் நாராயண பராயணன் அழைக்கிறோம். அடுத்தது காமதுக், பொருள் கூறி விளக்கவும். காமதுக். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லா தேவைகளையும் கொடுக்கும். சொல்லுங்க விஜயகுமாரி மாதாஜி. நான் சொல்ல மாதாஜி. நீங்க சொல்லலையா? சரி.
ஹரே கிருஷ்ணா. நான் சொல்லட்டுங்களா மாதாஜி? சொல்லுங்க அமிர்தமாயி. ஹரே கிருஷ்ணா. காமதுக் அப்படிங்கறதுக்கு அர்த்தம் எல்லா தேவைகளையும் அது கொடுக்கிறது. அது ஜீவராசிகளின் எல்லா தேவைகளையும் பகவான் வழங்குகிறார். இத்தேவைகள் பூமியிலிருந்து வருகின்றன. ஆகவே பூமியே அவற்றின் உற்பத்தி ஸ்தானமாகும். நல்லதொரு அரசனின் ஆட்சியின் போது இந்த உற்பத்தி ஸ்தானம் வாழ்க்கை தேவைகளை மிகுதியாக உற்பத்தி செய்கிறது. ஆனால் கெட்ட அரசனின் ஆட்சியின் போது பற்றாக்குறை ஏற்படுகிறது. இதுவே காமதுக் என்ற சொல்லின் பொருளாகும். நல்ல மன்னர் ஆட்சி செய்தா எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகும். அதுதான் காமதுக்கு. காமம்னா ஆசை, துக்குனா நிறைவேறும். எல்லா ஆசைகளும் நிறைவேறது எப்படின்னா நல்ல மன்னன் அரசாளும் போது மக்களுக்கு எல்லா ஆசைகளும் நிறைவேறும். அடுத்தது, ஜீவராசியை மகிழ்வாக வைக்கும் 7 குணாதிசயங்கள் யாவை? இவற்றில் பஞ்ச தன்மாத்ராவை கூறவும். யாருமே பதில் சொல்ல? 10வது கேள்வியா மாதாஜி? தேகா என்று பகவத்கீதை விளக்குவது போல் ஜீவராசியானவன் ஆத்மா, மகத்தத்துவம், அகங்காரம், 5 புலன், நுகர்வு, பொருட்கள், பஞ்ச தன்மாத்ரா ஆகியவற்றின் பௌதிக மறைப்புக்குள் சிறைப்பட்டுள்ளான். இந்த 7ம் சரியான நிலையில் இருக்கும் பொழுது ஜீவராசி மகிழ்ச்சியுடன் இருக்கிறான். அந்த பஞ்ச தன்மாத்ரா யாது சொல்லுங்க. இது நான் பக்தர்களுக்கு நிறைய முறை தன்மாத்திரானா என்னன்னு சொல்லி இருக்கிறேன். நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு தான் பாகவதம் வந்திருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் சொல்லட்டுங்களா மாதாஜி? அது தன்மாத்ரா. பஞ்ச தன்மாத்திராங்கிறது 1 வாசனை, 2 சுவை, 3 உருவம், 4 தொடு உணர்வு, 5 ஒளி. இது புலன் பொருட்கள் அப்படின்னு சொல்ற தன்மாத்திராக்கள். நன்றி. அதுல இங்க பஞ்ச தன்மாத்திராவை குறிப்பிடல. நாம இதை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கடந்து தானே வந்திருக்கிறோம் இந்த பாடத்துக்கு. இதெல்லாம் நம்ம முதல் காண்டங்கள்ல படிச்சிடுறோம். தன்மாத்திரானா என்னன்ட்டு. புலன் பொருட்கள், 5 புலன் பொருட்கள் தான் தன்மாத்திரான்னு சொல்லப்படுது. அடுத்தது, ஒரு மன்னரை மகிழ்வாக வைக்கும் 7 விஷயங்கள் யாவை? கிருஷ்ணா, அரசன் ஒருவன் தனக்கு உபதேசிப்பவர், சுவாமி அல்லது குரு, தன் மந்திரிகள், தன் ராஜ்யம், தன் கோட்டை, பொக்கிஷம், அரச குடும்பம் மற்றும் நண்பர்கள் ஆகிய 7 விஷயங்களால் எப்பொழுதும் பாதுகாக்கப்படுகிறார். சரியா சொன்னீங்க. ஒரு அரசன் மற்றும் பிரஜைகளின் கடமையாது? ஓர் அரசனுடைய மற்றும் அவனை சார்ந்தவர்களின் உண்மையான மகிழ்ச்சி இஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டது. ஓர் அரசன் அனைவருக்கும் மேலானவர் என்பதால் தன்னை சார்ந்தவர்களுக்கு மனம் போனபடி கட்டளை விடக்கூடாது. அது போலவே அரசனை சார்ந்தவர்களுக்கு அவரை நம்பி இருக்க வேண்டும். இவ்வாறு ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பது அரசன் மற்றும் பிரஜைகளின் கடமையாகும். அரசனை நம்பி பிரஜைகள் இருக்கிறாங்க. பிரஜைகளை தன் மனம் போன போக்குல அரசன் வழி நடத்தக்கூடாது. பகவானுடைய சட்ட திட்டத்தின்படி, தர்மத்தின்படி வழி நடத்துறது அரசனுடைய கடமை. அரசனை சார்ந்திருப்பது பிரஜைகளுடைய கடமை. நன்றி மாதாஜி. அடுத்த கேள்வி, மகிழ்ச்சிக்கு இன்றியமையாதது எது? அவரது கட்டுப்பாட்டில் உள்ளதா என்று சங்கீதர் அவரிடம் கேட்டார். மகிழ்ச்சிக்கு இதுவும் மிகவும் இன்றியமையாததாகும். எது இன்றியமையாதது? மகிழ்ச்சிக்கு எது இன்றியமையாதது? மகிழ்ச்சியா இருக்கணும்னா மனக்கட்டுப்பாடு வேணும். மனக்கட்டுப்பாடு தான் மகிழ்ச்சிக்கு இன்றியமையாதது. மனக்கட்டுப்பாடு இல்லைன்னா எங்கன்னா போய் ஏதாவது ஒரு பள்ளத்துல விழுந்து அதுக்குரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும். அடுத்த கேள்வி, சித்திரகேது அங்கீர முனிவரிடம் என்ன வேண்டினார்? அதை எதற்காக வேண்டினார்? வேத பண்பாட்டின்படி ஒரு மகனை பெறுவதற்காக ஒருவன் திருமணம் செய்து கொள்கிறான். அவனால் தன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டியுள்ளது. தானும் தன் முன்னோர்களும் இருண்ட பிரதேசங்களிலிருந்து விடுவிக்கப்படக்கூடும் என்பதற்காக சித்திரகேது மகராஜன் கடமையுணர்ச்சியுடன் ஒரு குழந்தையை பெற விரும்பினார். அடுத்த பிறப்பில் தனக்கு மட்டுமின்றி தன் முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் செய்வதற்காக
ஒரு மகனை வேண்டினார், அந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறதுக்காக அதை வேண்டினார். நன்றி மாதாஜி. அங்கீர முனிவர் யாருக்கு நிவேதனம் செய்தார்? துவஷ்டா என்ற தேவருக்கு. நன்றி. யாகத்தின் பிரசாதம் யாருக்கு அளிக்கப்பட்டது? ராணிகளில் மூத்த ராணியான கிருத்தர்ஜிதி. நன்றி. அங்கீர முனிவர் சித்திரகேதுவிடம் கூறிய முக்கிய விஷயம் யாது? சிறந்த அரசே, உமது மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் காரணமாக இருக்க போகும் ஒரு மகனை இப்பொழுது நீர் பெறுவீர். மகிழ்ச்சிக்கும் அதுதான் காரணம், துன்பத்துக்கும் அதான் ஹர்ஷ சோக அப்படின்னு சொல்ற ஒரு மகனை பெற போறீங்கன்னு. அது அவருக்கு புரியல, சித்திரகேதுக்கு புரியல. இப்ப மகிழ்ச்சி கிடைக்குதா, எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறோம். இப்ப எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குதா, நான் 100 குலோப் ஜாமுன் சாப்பிடுறேன், அப்புறமா எனக்கு என்ன வியாதி வருதோ, எனக்கு வயிற்று வலி வருதோ, தலைவலி வருதோ, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு வேண்டியதை நான் சாப்பிட்டுறேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அப்புறம் பிரச்சனையில போய் முடியும். அடுத்து, பயனற்ற மகனை பற்றி சாணக்கியர் கூறுவது யாது? கற்றறிந்த பண்டிதனாகவோ பக்தனாகவோ இல்லாத ஒரு மகனால் என்ன பயன்? அத்தகைய ஒரு மகன் எப்பொழுதும் துன்பத்தை தரும் குருடனான நோயுற்ற ஒரு கண்ணை போன்றவனாவான். நன்றி. அடுத்த கேள்வி, கார்த்திகேயனை பெற்றவர் யார்? கிருத்திகா தேவி. கிருத்திகை பெண்கள், அப்படி கார்த்திகை பெண்கள்னு தமிழ்ல சொல்றோம், இங்க கிருத்திகா தேவின்னு சொல்றாங்க. சித்திரகேதுவிற்கு மகனின் மீது அன்பு எப்படி வளர்ந்தது? உதாரணத்துடன் விளக்குக. ஏற்கனவே பதில் சொன்னவங்க சொல்ல வேண்டாம், மற்ற வாய்ப்புகள் மற்ற பக்தர்களுக்கும் கொடுக்கணும். ஏற்கனவே பதில் சொன்ன பக்தர்கள் வேண்டாம், புதுசா பக்தர்கள். ஒரு ஏழை மனிதன் மிகுந்த கஷ்டத்திற்கு பிறகு கொஞ்சம் செல்வத்தை அடையும் போது அந்த செல்வத்தின் மேல் அவனுக்கு ஆசை அதிகரிக்கிறது. அது போலவே மிகுந்த கஷ்டத்திற்கு பிறகு ஒரு மகனை பெற்ற சித்திரகேதுவுக்கு தன் மகனிடமுள்ள அன்பு ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறது. ரொம்பவே ஏழை, அவனுக்கு ஒரு பைசா கூட இல்ல, அவனுக்கு பணம் கிடைச்சதுன்னா அந்த பணத்து மேலயும் அந்த அனுபவிக்கிறது மேலயும் எவ்வளவு ஆசை வரும். அவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவன், அவனுக்கு நல்ல பணம் கிடைச்சதுன்னா அந்த மேல இதை கொண்டு இதை செய்யலாம் அதை செய்யலான்ட்டு அவனுக்கு எப்படி அந்த பணத்து மேல அந்த செல்வத்தின் மேல ஆசை வளருதோ, அது மாதிரி குழந்தையே பல வருஷமா இல்லாம அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தை வரும்போது அதன் மேல நாளுக்கு நாள் அந்த குழந்தை மேல் அன்பு வளரும். அது போல சித்திரகேதுக்கு அந்த அன்பு வளர்ந்தது. ஒரு மனிதன் வனவாசம் செல்வதும் வீட்டில் வாழ்வதும் எப்போது ஒன்றாகும்? வீட்டில் தாய் இல்லாதவனும் தன்னிடம் இனிமையாக பேசாத மனைவியை உடையவனுமான ஒருவன் வனவாசம் செல்ல வேண்டும். இத்தகைய ஒருவனுக்கு வீட்டில் வாழ்வதும் வனவாசம் ஒன்றுதான். யாரெல்லாம் எந்த வீட்டுல தவறான ஒரு மனைவி காட்டு விலங்குகளை போல ஒருத்தி இருந்தாள்னா சாஸ்திரம் சொல்லுது அந்த மனிதன் அந்த வீட்டை விட்டுட்டு காட்டுக்கு போலான்ட்டு. அது இதுக்கு உதாரணம். நன்றி பிரபு. அடுத்த கேள்வி, எதனால் ஒருவர் பரம புருஷரை நிந்திக்கிறார்? பந்தப்பட்ட ஆத்மா தோல்வியை சந்திக்கும் பொழுது பரம திருஷ்டிகர்த்தாவை நிந்தனை செய்கிறான். எப்போ தோல்வியை சந்திக்கும் போது பகவானை நிந்திக்கிறார்கள். எப்படி இந்த கர்ம வினைகள் சூட்சமமாக வேலை பண்ணுது அப்படின்றத அறியலைன்னா நம்ம கடவுளை நிந்திப்போம். அறியாமைதான். சூட்சமமான கர்ம வினைகள் நம்மை எப்படி தாக்குகின்றது என்பதை புரியாத மனிதர்கள் பகவானை நிந்திக்கிறார்கள். எனவே அறிவில்லாத அவன் அறியாமையில் பரம புருஷனை நிந்திக்கிறான். யார் கர்ம வினைகளினால் பாதிக்கப்படுவதில்லை? கிருஷ்ண உணர்வை, அதாவது பக்தி தொண்டை மேற்கொண்டவன் கர்ம வினைகளால் பாதிக்கப்படுவதில்லை. கர்மானி நித்ரஹதி கிந்துச்ச பக்தி பாஜாம்னு பிரம்மசூத்திரம் சொல்லுது. யாரெல்லாம் தூய பக்தி தொண்டை எடுத்துக்கிட்டாங்களோ அவங்கள கர்ம விளைவுகளால் பாதிக்கப்பட மாட்டாங்க. நன்றி பிரபு.
சித்திரகேது மகாராஜா ஏன் மிகவும் துக்கம் அடைந்தார்? இறந்து போன தன் மகனுக்காக இவ்வாறு அழுது புலம்பிய தன் மனைவியுடன் சித்திரகேது மகாராஜனும் பெரும் துக்கத்தினால் சிறந்த வாயுடன் உறக்க அழத் துவங்கினார். பித்ருக்களுக்கு ஒருவன் நிவேதனம் செய்ய வேண்டும், இல்லையெனில் யமராஜரின் ராஜ்யத்தில் அவன் துன்புற வேண்டியிருக்கும். தன் மகன் யமராஜனுடன் செல்வதால் தான் மீண்டும் துன்புற வேண்டும் என்றெண்ணி வருத்தப்பட்டான். குழந்தை போயிடுச்சே, நீ எனக்கு வாரிசு இல்லையே, நான் அவன் யமராஜரோட போயிட்டான், நானும் பித்ருலோகங்களுக்கெல்லாம் போய் பிண்டதானம் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்லாம் யோசனை பண்ணி சித்திரகேது மிகவும் வருத்தப்பட்டார். நம்ம இதோட இந்த அத்தியாயம் முடியுது. இந்த அத்தியாயத்துல யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா முடிச்சிடலாம். மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இந்த முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் அந்த பிண்டதானம் செய்யறது இல்லையே மாதாஜி? அப்படி பார்த்தா நிறைய விஷயங்கள் அவங்க பண்றதே கிடையாது. அவங்களையும் சில விஷயங்கள் உண்டு, சில பிரார்த்தனை கூட்டங்கள்லாம் உண்டு. அவங்க பிண்டதானம் எல்லாம் பண்றதில்ல, நினைவு நாள் அப்படிலாம் கொண்டாடுறாங்க. எனவே அவர்களுக்கெல்லாம் கர்மவினை கண்டிப்பா தாக்கும். நான் இந்த உலகத்துல இருக்கிறேன், இந்த உலகத்தின் சட்டதிட்டம் எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்ல முடியாது. இப்ப உலகத்துல இப்ப பகவான் இந்த உலகத்தை படைக்கும் போது, நீங்க உதாரணமா நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போறீங்க, அந்த வெளிநாட்டுல போயிட்டு ஒரு காரியத்தை செய்றீங்க, ஒரு தப்பா வண்டி ஓட்டுறீங்க, ஒரு கார் ஓட்டும் போது தப்பான திசையில ஓட்டுறீங்க. அப்போ அந்த போலீஸ் பிடிச்சி, எனக்கு தெரியாது, இந்த நாட்டுக்கு நான் வந்திருக்கிறேன், புதுசா வந்திருக்கிறேன், எனக்கு இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டம் தெரியாதுன்னா போலீஸ் விடாது. கடுமையாக இருக்கக்கூடிய நாடுகள்ல ஏமாந்த நாடு இந்தியா மாதிரி ஒரு கும்பல்ல எல்லாம் போடுங்கடா, எப்படின்னா போங்கடா வாங்கடான்றனா கொஞ்சம் பணம் கொடுத்தா விட்டுருவான். ஆனா மிகவும் கண்டிப்பான விதிகளை உடைய நாடுகள்ல நீங்க போனீங்கன்னா அங்க எந்த தப்புமே பண்ண முடியாது, அங்க பிடிபடுவீர்கள். அதே மாதிரிதான் பகவானுடைய சட்டத்திட்டம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி எல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. அவர்களுக்கு எல்லாம் தண்டனை உண்டு. பரிதாபமான நிலையில தான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கர்மவினை. ஏன்னா அவங்க முதல்ல அவர்களுடைய தத்துவமே இதை பத்தி நிறைய பேசலாம், வேண்டாம். எனக்கு பகவானின் சட்டதிட்டங்கள் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. எனக்கு தெரியாது, நான் அறியாமையில இருந்தேன்னா மேபி 1% தண்டனை குறையலாம், ஆனா 99% தண்டனை உண்டு. ஓகே மாதாஜி. அதுக்குதான் ஆண்டாள் பாடுறாருல, அந்த திருப்பாவை 30 தெரியாதவர்களை இந்த வையம் சுமப்பதும் வம்பு. இவங்களெல்லாம் எதுக்கு இந்த வையம் சுமக்குது? பகவானை பற்றி அறியாமல் இருக்கிற வாழ்க்கையே ஒரு மிருக வாழ்க்கைக்கு சமம். நான் இதுல பிறந்துட்டேன், நான் அதுல பிறந்துட்டேன், நான் ஜப்பான்ல இருக்கிறேன், நான் சைனால இருக்கிறேன், எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே பகவான் அந்தர்யாமியாகவும் வெளியிருந்தும் வழி காட்டுறாரு. எல்லாருக்குமே இந்த வாய்ப்பை எப்படியோ தராரு. ஆனா அந்த ஜீவன் நிராகரிக்கிறது. பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் இல்ல இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அந்த மதத்துல நியமமாக சொல்லப்பட்ட விஷயங்களை செய்யும் போது அதுல நீங்க மேல்படிக்கு வந்துருவீங்க. எப்படி நம்ம ஒரு கதையில நிறைய கதைகள்ல பாக்குறோம் இல்லையா, தேவி தேவர்களை வழிபடுறவர்கள் உண்மையாக அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை முழுமையாக செய்யும் போது அதுல முதல் படி வந்துடுறாங்க. அந்த ஆர்வத்தை கண்ட பகவான் என்ன பண்றாரு, அவங்களுக்கு அடுத்த படியை கொடுப்பார். இந்த கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் அவங்க மதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை பரிபூர்ணமாக செய்யும் போது அவர்கள் மேல்படிக்கு வந்துருவாங்க. வந்த உடனே அடுத்த படிக்கு பகவான் செல்வதற்கு வழிகாட்டுவார். அதுவே அவங்க செய்யறது கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவத்துல முக்கியமா 10 கட்டளையில 2வது கட்டளை பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பாயாக. தெளிவா இருக்குங்க. ஆங்கிலத்துல thou shall not kill, தமிழ்ல பிற உயிர்களை கொல்லாதிருப்பாயாக. யாருன்னா செய்யறாங்களா பாருங்க. அதுவும் இயேசு கிறிஸ்து பிறந்த அன்னைக்கேதான் நிறைய உயிர்கள் போதுங்க. அது அடிப்படை விஷயங்களே கடைபிடிக்காம எனக்கு அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா உண்டு, எல்லா தண்டனையும் உண்டு. அவங்களதுல சொல்றதே நீ கடைபிடிக்கல, அடிப்படை விஷயங்களே அவங்க கடைபிடிக்கல, அப்ப கஷ்டம் அவங்களுக்குலாம். இந்த பிறவில ஏதோ முன்னாடி பண்ண புண்ணியத்தினால சவுதி அரேபியா, துபாய்,
அங்க இங்கெல்லாம் பிறந்து நல்ல பணத்துல வாழறாங்க. அதுல கூட இப்ப சமீபத்துல ஒரு செய்தி படித்தேன். ஒரு சவுதி அரேபியா நாட்டுல நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த ஒரு பக்தி தொண்டு எதுவுமே பண்ணக்கூடாது. இஸ்லாமை தவிர கிறிஸ்துவமோ இந்துத்துவமோ வேற எந்த ஒரு பக்தி விவரமா எதுவும் அவங்களத தவிர வேற எதுவும் பண்ணவே கூடாது. அப்படி பண்ண மரண தண்டனை உண்டு. இப்ப அந்த நாட்டை சேர்ந்த ஒரு பெண் ஒரு மரணமா அடையறதுக்கு 3 மாசம் 4 மாசம் முன்னாடி ஒரு நோய், அந்த நோய் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு விசித்திரமான நோயினால பாதிக்கப்பட்ட அந்த பெண் கண்டுபிடிச்சிக்க ஒரு புத்தகத்தை படிச்சு ஆயுர்வேத மருத்துவத்துல இதுக்கெல்லாம் வழி உண்டுன்னு கண்டுபிடிச்சு அப்புறமா இந்தியாவுக்கு வந்து ஆயுர்வேத மருந்து எடுத்து அவளுடைய நோய் குணமாகி 3 மாசத்துல சாவர மாதிரி இருந்தாவ. அந்த நோய் குணமாகி அப்புறம் வந்து இங்கே இருந்து யோகாலாம் கத்துக்கிட்டு அந்த இன்னைக்கு வந்து சவுதி அரேபியால 60% மக்கள் யோகாசனம் செய்யறாங்களாம். அந்த யோகாசனம் செஞ்சு அங்க மட்டும் இல்லாம அவ உலகமெங்கும் பரப்பி இப்ப சவுதி அரேபியா அரசாங்கம் அப்படின்னு நியூஸ் போட்டிருக்கிறான். எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல செய்தி வருது இல்ல, அந்த சவுதி அரேபியா அரசாங்கம் அவங்க பள்ளிக்கூடங்களில் மகாபாரத ராமாயணம் பாடமா வைக்கிறாங்களாம். வைக்க போறாங்களாவோ வைக்கிறாங்களோ, மிகவும் அதிசயமான ஒரு விஷயம். இந்த பெண், இந்த சாவ கடந்த அந்த பெண் யோகா கத்துக்கிட்டு யோகா தினத்தையும் சமீபத்துல யோகா தினம்னு ஒண்ணு வந்தது. ஏதோ ஒரு விதத்துல யோகான்றது வந்து பக்தி யோகம் கிடையாது, உடல் பயிற்சி தான். ஆனா அதுக்கு வந்துட்டாங்கனால யோகா பண்ணோம்னால வெஜிடேரியனா இருக்கணும், மனக்கட்டுப்பாடு வேண்டும், புலன் கட்டுப்பாடு வேண்டும். அது அந்த லெவலுக்கு வந்தாங்கனாலே இப்ப அடுத்த லெவலுக்கு அவங்க வருவாங்க. அதனால இந்த நாட்டுல இருக்கிறேன், இந்த இதுல இருக்கிறேன், அதனால நான் அறியாமையில இருக்கிறேன்னு அவங்க எல்லாம் தப்பிக்க முடியாது. பகவானுடைய சட்டத்துல இருந்து தப்பிக்க முடியாது. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள்? மாதாஜி, எனக்கு இது ஒண்ணு புரியல மாதாஜி. இங்க வந்து இந்த 56 பர்பட்ல போட்டிருக்கு. இப்ப வந்து ஒருத்தருக்கு 56 மாதாஜி, 56. ஓகே. அதான் மாதாஜி. இப்ப வந்து ஒருத்தருக்கு பையன் இல்லைன்னா வந்து பையன் வந்து அவங்க ஃபோர் ஃபாதர்ஸ்க்கு வந்து அந்த இது குடுக்கலினா வந்து அவங்க வந்து நரகத்துக்கு போயிடுவாங்கன்ட்டு அந்த மாதிரி. அது எப்படி மாதாஜி? இப்போ ஒருத்தருக்கு பையனே இல்ல, இப்ப அந்த சித்திரகேத்துக்கு பொண்ணு பிறந்ததுன்னா அப்ப அவ்வளவுதானா மாதாஜி? அப்போ அவ்வளவுதான், அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து கர்மகாண்டம். அப்ப வந்து அதுக்கேத்த மாதிரி இப்ப பையனே இல்லாதவங்களுக்கு வந்து தத்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற விதிமுறை, இதெல்லாம் கர்மகாண்டம். கர்மிகளுக்கு தான் இந்த சட்டத்திட்டம். பக்தர்களுக்கு கிடையவே கிடையாது. குழந்தையே இல்லைன்னா கூட பக்தர்கள் முக்தி பெறலாம். இதெல்லாம் இந்த பௌதிக உலகத்துல வாழக்கூடியதுக்கான சட்டத்திட்டங்கள். அவர்களே கூட இதுக்கு வந்து வேதங்கள்ல ஆல்டர்னேட்டிவ் கொடுத்திருப்பாங்க. இப்ப குழந்தைகளே இல்லாதவர்கள் இல்ல பெண் குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் அவங்க எப்படி பிண்டதானம் கொடுக்கலாம்? இப்ப கயைக்கு போனீங்கன்னா நாமளே நம்மளுக்கு பிண்டதானம் கொடுத்துக்கலாமா? இப்ப அதுக்கு வந்து மாற்று உபாயம் ஏதாவது இருக்கும் வேதத்துல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்தர்கள் இதை பத்தி எல்லாம் கவலையே பட தேவையில்லை. குழந்தை இருக்குதா, குழந்தை இல்லையா, பெண் குழந்தையா, ஆண் குழந்தையா, இதை பத்தி இல்ல. அறிநாமமே நமக்கு போதும். நமக்கு இந்த கர்ம வினைகள், அடுத்த பிறவிகள், பிண்டதானம் இதெல்லாம் இல்ல. ஏன்னா உயர்ந்த நிலை படிக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு. அதனால நாம வந்து கர்மகாண்டத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இங்க சித்திரகேது வந்து தூய பக்தனா மாறல. ஒரு நல்ல மன்னர், நல்லாட்சி செய்யக்கூடிய நல்ல பயஸ் கிங், அவ்வளவுதான். இப்ப அவரை வந்து பக்தி தொண்டுக்கு இழுக்க போறாங்க. இப்ப நாரதரும் அங்கீரரும் பகவான் வந்து ஒருத்தரை பக்தி தொண்டுக்கு இழுக்கணும்னா ஒரு அடி கொடுத்து இழுப்பார். அந்த அடிதான் இந்த குழந்தை செத்து போனது. அதனால இங்க வந்து சித்திரகேது வந்து கர்மகாண்டியா இருக்கிறாரு. அவரை பக்தரா மாத்துறாரு பகவான். அதனால பக்தரா நம்ம மாறிட்டோம்னா எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. பகவானிடம் முழு சரணாகதி எடுத்து இந்த இது கிடைக்குமா அது கிடைக்குமா. சில பேர் புண்ணியம் தேடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம புண்ணியம் எல்லாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. மக்களிடம் அன்பாக இருப்போம். அவங்க விளக்கேற்றுவாங்க, வெளியே கோலம் போடுவாங்க, இந்த விளக்கு இத்தனை விளக்கு அத்தனை விளக்கு அது இது இந்த மாதிரிலாம் சமய சடங்கு. நமக்கு ஹரிநாமம் இருக்கு. விளக்கேத்துறது நல்லதுதான். நானும் தினமும் விளக்கேத்துறேன். ஆனா அவங்க எல்லாம் விளக்கேத்துறதுக்கு வேற ஒரு அர்த்தம். லக்ஷ்மி வருவா, நாம பகவானுக்கு வெளிச்சமா இருக்கணும், பகவானுக்கு அன்பு காட்டணும்ன்றதுக்காக விளக்கேத்துறோம். அவங்களதெல்லாம் வேற கணக்கு. லக்ஷ்மி வருவா இந்த மாதிரி எல்லாம் கணக்கு. விளக்கு வச்ச பிறகு எது கொடுக்க கூடாது, அதை வாங்கக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, நிறைய விதிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் கர்மகாண்டம்.
அதனால இந்த உலகத்துல எனக்கு அடுத்த பிறவிக்கு நிறைய சொத்து வேணும், நல்ல வாழ்க்கை வேணும்னு பயப்படுறவங்களுக்கு தான் அந்த சட்டதிட்டங்கள். சட்டதிட்டத்தை மீறியது அரிநாமம். சட்டதிட்டத்துக்கு மீறிய தூய பக்தி. தூய பக்தியில இதெல்லாம் வரவே வராது. இதுக்கு பயப்படுறதெல்லாம் வராது. புரியுது மாதாஜி. இப்ப ஆனா வந்து இப்போ வந்து இந்த ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் ஹெல்ல இருந்து அவங்கள சரி பண்றதுக்கு தான் இந்த கர்மகாண்டம். இந்த இதுவா மாதாஜி? முன்னோர்கள்லாம் வந்து பக்தர்களுடைய முன்னோர்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம செய்யற பக்தியை அவங்களை காப்பாற்றும். நீங்க செய்யற பக்தியை உங்களுடைய முன்னோர்களை காப்பாற்றும். அதனால பிரத்யேகமாக பிண்டதானம் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் பக்தர்கள் வந்து பக்தர்களுக்கு வந்து பிரசாத விநியோகம் செய்யறாங்க. அதனால நம்ம இத பத்தி எல்லாம் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு பிண்டதானம் வைக்கணும். ஆனா அது வந்து அவர்களை நரகத்தில் செல்வதிலிருந்து பாதுகாக்கும். அதுக்குதான் நன்மக்களை பெற வேண்டும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. எப்படி மாதாஜி எல்லாரும் நரகத்துக்கு தான் போயிருப்பாங்களா மாதாஜி? இது என்ன எனக்கு புரியவே. இப்ப ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் அவங்க வந்து நரகம்னு சொல்ல முடியாது. பித்ருலோகம்னு ஒரு இடம் இருக்கு, அத நரகம்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு நன்மை பயக்கும். அவங்களே அவங்களுக்கு ஒரு புண்ணிய காரியம் செய்யலனாலும் பின்னாடி வரக்கூடிய சந்ததியர்களுக்கு, இப்போ நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க, எல்லாரும் இருக்கிறோம், நம்ம செஞ்சு சேர்த்து வச்ச சொத்து, ஏதோ ஒரு உழைப்பு, அறிவுரை, இதெல்லாம் நம்ம சந்ததியருக்கு உதவுது இல்லையா? அதை பலன் அடையிறது. அதை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து சரி, என்னுடைய அம்மா போயிட்டா அவளுக்கு நான் பிண்டதானம் கொடுக்குறேன், என்னுடைய பாட்டி போயிட்டா அவளுக்கு நான் இது காரியம் பண்றேன், இந்த தேவசம் கொடுக்குறேன், திதி கொடுக்குறேன்ற ஒரு பூஜை புனஸ்காரத்தை அந்த ஜீவன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ், அவங்க எக்ஸாக்டா பித்ருலோகம் தான் போயிருப்பாங்கன்ட்டு இல்ல. அடுத்த பிறவில வேற எதுனா கூட கஷ்டப்படலாம். பிறவி எடுத்துருவாங்க. அவங்க பிறவி எடுத்து வேற எதுனா கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் கன்செஷன் கிடைக்கும். இதெல்லாம் அந்த மகாராஜுக்கு வந்து 21 தலைமுறைக்கு பக்தி வாங்கி கொடுத்தாரு. 21 தலைமுறைக்கு வாங்கி கொடுத்தாரு. அது ரைட்டு தாங்க. அது 21 தலைமுறைக்கு வாய்ப்பு தரப்படும். அந்த தலைமுறை எடுத்துக்கலன்னா அவங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா ஆமா. ஏன்னா பிரஹ்லாத் மகாராஜனுடைய மகனே வந்து முக்தி அடையில, பக்தியும் வாங்கிக்கல. பிரஹ்லாத் மகாராஜருடைய மகன் விரோச்சன் அவன் வந்து வரல. அவர் கொடுத்திருப்பாரு, அந்த புண்ணியம் தான் வர முடியுமே, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆனா நான் எடுத்துக்கலன்னா, எனக்கு வேண்டான்னா, இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ், இதெல்லாம் ஒரு கணக்கு. அந்த கணக்கெல்லாம் மேல இடத்துல இருக்கு. புரியுது மாதாஜி. இப்ப நல்லா கிளியரா இருக்கு மாதாஜி. நன்றி மாதாஜி. அதனால நாம தனிப்பட்ட முறையில் பிரத்யேகமாக பக்தர்கள் வந்து ஒரு புண்ணிய காரியத்தை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. பக்தி தொண்டு செய்து எல்லாருக்குமே நல்லது செய்யணும், பிரசாத விநியோகம், ஹரிநாமத்தை கொடுக்கணும்ன்ற தூய நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா இதெல்லாம் பிரத்யேகமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியேனாலும் பக்தர்கள் செய்யறோம். எப்படி செய்யறோம்னா, அவர்கள் மறைந்த நாள் அன்று பக்தர்களை கூப்பிட்டு ஒரு கீர்த்தனத்தை வச்சு பிரசாதம் போடுறோம். அது வந்து அந்த ஜீவனுக்கு கண்டிப்பாக போய் சேரும். சில பேர் வந்து யஜ்யமும் செய்யறாங்க, பிண்டதானமும் செய்ய வேண்டியவர்கள் நீங்க போய் கயையில செய்யலாம். நம்ம முன்னோர்களை நினைத்து கயையில பிண்டதானம் செய்து அந்த அவர்களுக்கு பக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் வேண்டலாம். பக்தர்களுடைய வாழ்க்கையே வந்து எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியதுதான். பக்திக்கு வந்து ரொம்ப சக்தி அதிகம். அதனால பிரத்யேகமா நம்ம செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. மாதாஜி, நமக்கு பக்தி தொண்டே வந்து பிரபுபாத் நிறைய குடுத்துட்டாரு. இதெல்லாம் பண்ணினா கூட டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பாக்குறேன் நான், மத்த பக்தர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்றது, அமாவாசை ஒவ்வொரு மாசம் நிறைய அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. நமக்கு 16 ரவுண்ட் பண்றதுக்கு, அப்புறம் மத்ததெல்லாம் பண்ணோம்னா இதெல்லாம் பண்றது பண்ணதுக்கு அந்த மாதிரி விதிமுறைகள்லாம் யாருக்குன்னா பொதுவா பக்திக்கே வராதவங்களுக்கு. நாமெல்லாம் வந்து 24 மணி நேரமும் கிருஷ்ணருக்காக தொண்டு செய்பவர்கள். பக்திக்கே வராதவங்க பாருங்க, இது நோன்பு எடுப்பாங்க, பொங்கல் கொண்டாடுவாங்க, தீபாவளி கொண்டாடுவாங்க. அவங்க எல்லாம் தினமுமா சாமி கும்பிடுறாங்க. அவங்க வருஷத்துல 1 முறை 2 முறை 3 முறை எத்தனை முறையோ இந்த பண்டிகை நேரத்துல மட்டும் சாமி கும்பிடுறவங்களுக்கு நிறைய விதி, இதை பண்ணோம் அதை பண்ணோம். நம்ம எல்லாம் தினமுமே பண்டிகை தானே, தினமும் நோன்பு, நமக்கு தினமும் நம்ம படையல் வைக்கணும் இல்லையா? தினமும் கூட கிடையாது, தினமும் ஒரு நாளைக்கு 3 முறை, எத்தனை முறை சாப்பிடுறியோ அத்தனை முறை மடியாதான் இருக்கணும், சுத்தமாதான் இருக்கணும், குளிச்சு சுத்தபத்தமா இருந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடணும். நம்ம தினமுமே நோன்பு எடுக்கிறோம். அதனால நமக்கு வந்து ஒரு படி அதிகமாக விதி விலக்கப்பட்டவர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் பக்தர்களுக்கு.
முழுமையாக பக்தி தொண்டின் சாதனை முறையை பயன்படுத்துபவர்கள். அது இல்ல, அது பயன்படுத்தாதவர்கள்லாம் அந்த விதிமுறைகள்லாம் கடைபிடிக்கணும், செய்யணும். மாதாஜி ஒவ்வொரு டைமும் சமைக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கணுமா மாதாஜி? இல்ல அதெல்லாம் அது மாதிரி அது இருக்கா? வந்து கோயில்ல நம்ம வீட்டுல இருக்கிறதுனால அதற்குதான் திரும்ப திரும்ப பக்தர்களுக்கு நாங்க சொல்றது வந்து, நீங்க மிகப்பெரிய இப்ப நீங்க சாலகிராம் வச்சிருக்கீங்க, ராதாகிருஷ்ண விக்கிரகம் வச்சிருக்கீங்க, ஒரு அளவுக்கு மேல பெரிய விக்கிரகம் வச்சிருக்கீங்கன்னா விதிமுறைகள் ரொம்ப கடுமையா இருக்கும். அதுக்குதான் பொதுவாகவே பக்தர்களுக்கு நம்ம அறிநாமம் போதும், அதனால போட்டோ போதும், விக்கிரகம் வேண்டாம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஒரு இந்த விக்கிரக ஆராதனை மூர்த்தி பூஜைக்கு வந்து நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட முறையில நிறைய விதிமுறைகள் இருக்கு. அதனால கிரகஸ்தர்களுக்கு எல்லாம் சாத்தியம் இல்லை. குழந்தை மூக்குல கை விடும், காதுல கை விடும், டாய்லெட் போவோம், அதை கழுவ வேண்டியிருக்கும். ஒரு சின்ன தாய்க்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கும். அதோட சேர்ந்து பகவானையும் கவனிக்கணும்னா பெரிய போராட்டம் ஆயிடும். நமக்கு தான் 16 மாலை இருக்கிறது. அதனால விளக்கேத்தி போட்டோ, பகவானுடைய போட்டோ வச்சு கும்பிடுறதான் வந்து பெரும்பாலும் நாங்கள் வந்து பரிந்துரைக்கிறோம். அதனால ஏன்னா விக்கிரகம் வச்சீங்கன்னா தினமும் அபிஷேகம் பண்ணணும், ஆடை அலங்காரங்கள் மாற்ற வேண்டும், தவறாமல் நெய்வேத்தியம் பண்ணும். இவ்வளவு பெரிய ராதாகிருஷ்ணரை வச்சுட்டு பூட்டுட்டு நான் இங்க போறேன் அங்க போறேன், இந்தாப்பா நீ பக்கத்து வீட்டுக்காரனே எதிர் வீட்டுக்காரனே நீ எதனா முடிஞ்சா ஆஃபர் பண்ணு. குழந்தைய அப்படி யாருக்கிட்டனா விட்டுட்டு போவோமா? உங்ககிட்ட 6 மாசம் குழந்தை கையில இருந்தா இந்த இதை வச்சுக்கோ, உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பாடு போட்டா போதும்னு விட்டுட்டு போவீங்களா? போக மாட்டோம். போவோமா மாதாஜி? நிறைய பக்தர்கள் வந்து இப்ப சில பேர் என்ன பண்றாங்க, அந்த விக்கிரகத்தை எடுத்து அரிசியில வச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த பகவான் அரிசியை சாப்பிட்டு உட்காருவார. இதெல்லாம் அதனாலதான் வந்து கோயிலுக்கு தாங்க விக்கிரக ஆராதனை. கோயில்ல வந்து 8, 10, 20 பூஜாரி, இங்கெல்லாம் வந்து 100 பூஜாரி இருக்கிறாங்க மாயாப்பூர்ல. அது இதுதான் நியமம், அது நியமம். உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் 4:30 மணிக்கு இப்ப கதவு திறக்கும்னா திறக்குது. அந்த மாதிரி ஒரு நாள் கூட தாமதமாய் நான் பார்த்ததே கிடையாது மாயாப்பூர்ல. நேரம்னா நேரம், நியமித்த நேரத்துல நியமித்த விஷயத்துல, அதுதான் விக்கிரக ஆராதனை. அது பண்ண முடியும் உங்களாலன்னா விக்கிரகத்தை வச்சுக்கோங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. போட்டோ போதும், அரிநாமம் போதும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த விக்கிரகம்ங்கிறது இந்த மெட்டல்ல செய்ததுதான் விக்கிரகம்னு சொல்றது மாதாஜி. உட்டுல கூட இப்ப ஜெகநாதர் பாத்தீங்கன்னா உட்டுல இருக்கிறாரு, கட்டையில இருக்கிறாரு, அதுவும் விக்கிரகம் தான். மார்பல்ல இருக்கிறாங்க எல்லாம். அந்தந்த பெருசு இவ்வளவு பெருசு வாங்கி வாங்கி வச்சுக்கிறாங்க. சில பக்தர்களுக்கு வந்து எங்கன்னா தீர்த்த யாத்திரை போனா எதெல்லாம் பாக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கிடுறாங்க. மண்ணில செய்யறாங்களே அதுவும் விக்கிரகம் தான். எல்லாமே விக்கிரகம் தான். கல்லு, மண்ணு, இது மார்பல், கருப்பு மார்பல், வெள்ளை மார்பல், அப்புறம் கட்டை. அதனால பக்தர்கள் வந்து போட்டோ தான். நீங்க சாரி, இப்போ ஷோகேஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்களே மாதாஜி, ராதாகிருஷ்ணரை ஒரு முழத்துக்கு மேல, அதாவது ஏதோ சொல்லுவாங்க அளவு, அவங்க எல்லாம் அறியாமையில செய்யறாங்க. அதான் பெரிய பெரிய ராதாகிருஷ்ணர் எல்லாம் வச்சுப்பாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க அதெல்லாம். ஆனா அது வந்து அபராதத்துல முடியுமா மாதாஜி இது பண்ணாம இருந்தா? இல்ல அது இப்ப பாருங்க, இப்ப ஒரு விக்கிரகத்தை வாங்கிட்டு வரீங்க, ஒரு ஸ்டாண்டர்டை கொடுக்காம அப்படியே வச்சுட்டீங்கன்னா ஓகே. நீங்க இதுல வச்சு பூஜை அறையில வச்சு ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அதற்குரிய நியமங்களை கடைபிடிக்கணும் மாதாஜி. ஆனா இன்ஸ்டால் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லல்ல மாதாஜி? அது ஏதோ சொல்றாங்களே மாதாஜி, இப்போ ஒரு விக்கிரகம் ஆல்டர்ல வச்சீங்கன்னா இதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. பெட்டர் நம்மளால முடிஞ்சிட்டு செய்யலாமே, எதுக்கு இப்ப முடியாததுக்கெல்லாம் போறீங்க? இது நுணுக்கங்கள் இருக்கு, இதுக்குன்னு கோர்ஸ் நடத்துறாங்க. அந்த கோர்ஸை படிச்சுட்டு நீங்க வந்து பூஜாரியா மாறுங்க. அதுக்கான தகுதி நமக்கு இல்லையே. அரிநாம சொல்றதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு அபராதமும் கிடையாது. 30 அபராதம் வரும். நாம அபராதம் 10, விக்கிரக ஆராதனையில 30 அபராதம் வரும். இது உங்களுக்காக பிரத்யேகமாக உங்க குரு கூப்பிட்டு, வைஷ்ணவி வாணி நீங்க வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணாதீங்க, வீட்டெல்லாம் கவனிக்காதீங்க, இந்தாங்க சாலகிராம், இந்தாங்க ராதாகிருஷ்ணர் உங்க குரு கூப்பிட்டாருன்னா வாங்கி வச்சுன்னு செய்யுங்க. அவர் வழியும் இல்ல மாதாஜி. என் குரு கிட்ட நான் வந்து தீட்சை எடுக்கும் போது கேட்டேன், விக்கிரக அப்ப ஏதோ ஒரு ஆசை வந்து, அது குருன்னு உங்களை மாதிரிதான் சொன்னாரு, அது உனக்கு முக்கியம் இல்ல, இம்பார்ட்டன்ட் இல்ல. ஆராதனையில 30 அபராதம் பண்ணுவீங்க. கால் நீட்டக்கூடாது, கை நீட்டக்கூடாது, தொட்டா. அது உண்மையா பாக்கணும்னா பாத்ரூம்ல தான் இருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் குளிக்கணும். கண்ணை தொட்டா குளிக்கணும், காது தொட்டா குளிக்கணும். அந்த மாதிரி விதிமுறைகள்லாம் நிறைய இருக்கு. நாம என்ன வம்சிதாஸ் பாபாஜியா அவரை வந்து கூடையில தூக்கின்னு போறதுக்கு? அவர் கூடையில தூக்கின்னு போனாரு கிருஷ்ணரை. அவரெல்லாம் அவதூதர்கள், அதெல்லாம் விதி விலக்கு. அது மாதிரி நானும் இருப்பேன் அப்படின்லாம் நாம வந்து நக்கல் செய்ய முடியாது.
அதனால ஆரம்ப கட்ட பக்தர்களுக்கு விக்கிரக ஆராதனையை குருமார்கள் பரிந்துரைப்பதில்லை. நீங்களும் எங்கேயாவது தீர்த்த யாத்திரை போனா பாக்குறதெல்லாம் தயவு செய்து வாங்கிடாதீங்க, தயவுசெய்து வாங்கிடாதீங்க. இருக்கட்டும், சாமியை கும்பிட்டுருங்க, கும்பிடுங்க. வீட்டுல அழகழகா போட்டோ வச்சுங்க. அந்த போட்டோ மேல தூசு படிஞ்சா கூட அபராதம். நீங்க வீட்டுல போட்டோ வச்சு அந்த போட்டோ மேல நீங்க தூசை தட்டலைன்னா அபராதம். அப்ப எவ்வளவு போட்டோ வச்சுக்கிறீங்க? ஒரு நாளைக்கு அந்த தூசு தட்டுறதுக்கு மட்டும் 1 மணி நேரம் ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க சொல்லுங்க. மாதாஜி, நான் ஆரம்பத்துல நீங்க சொல்ற எனக்கு ஜெகன்னா பல்தேவ் சுபத்ரா அந்த மாதிரி வந்தாங்க. அப்போ நல்லா பண்ணினேன் மாதாஜி, நல்லா தெம்பு இருந்தது. இப்போ பார்த்தா எனக்கு கொஞ்சம் இந்த சுகர் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்ப என்னால முடிஞ்ச அளவு பாக்குறேன், ரொம்ப முடியல அப்ப பாக்குற மாதிரி. அப்போ அது அபராதம் ஆகுமா மாதாஜி? நான் தினமும் மன்னிப்பு கேட்டுதான் பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டா பாக்கணும் அப்படிங்கறது முடியல மாதாஜி. வாங்கிட்ட பிறகு என்ன கேள்வியே கேட்காதீங்க. நீங்க விக்கிரகத்தை வர வச்சுட்டீங்க, வீட்டுல வர வச்சுட்டீங்க, அப்புறம் என்ன கேள்வி கேட்காதீங்க. வரத்துக்கு முன்னாடி நாங்க வாங்காதவங்க பக்தர்களுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்றேன். இப்ப நான் வெய்ங்கான்னு சொல்றதா, வானா வந்தவரை வானான்னு சொல்றதா, செய்யுங்க. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செய்யுங்க. இப்ப நான் எது சொன்னாலும் தப்பாயிடும் இல்லையா? விக்கிரகம் பகவான் வரத்துக்கு முன்னாடி என்ன கேட்டீங்கன்னா வேண்டாமா அப்படின்னுடுவேன். சொல்லி சொல்ல நீங்க வாங்கி வச்சுட்டு நான் எனக்கு தகுதி இருக்கு அப்படின்னு நீங்க வாங்கும்போது நான் அதை தடையும் பண்ண மாட்டேன். சில பேர் அப்படி பண்றாங்க. இந்த வகுப்புல வரத்துக்கு முன்னாடியே வேண்டாம் வேண்டாம் நாமும் நிறைய சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றேன். நீங்க வாங்கிட்ட பிறகு என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்றது? இதை முறைப்படி நன்றாக கவனிக்கக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கிஃப்டா பரிசாக கொடுக்கலாம். எனக்கு இப்ப சுகர் வந்துருச்சு, அதெல்லாம் முதல்ல யோசிக்கணும்ல. நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம போனா நான் கவனிக்க முடியுமா முடியாதா? இத குரு தான் கொடுக்கணும். உங்களுக்கு விக்கிரகம் அப்படி வழிபாடு அப்படின்னா குரு கூப்பிட்டு கொடுக்கணும். உனக்கு தகுதி இருக்கு, இந்தாப்பா வாங்கிக்கோ அப்படி கூப்பிட்டாரா? கூப்பிட்டாருன்னா நீங்க வாங்கிக்கோங்க. உங்க குரு உங்களுக்கு ஆணையிட்டாரா? நீங்க ராதாகிருஷ்ணரை வழிபடுங்கள், இந்தாங்க ராதாகிருஷ்ணர். நீங்க சாலகிராம்லாம் நான் நிறைய பேர்கிட்ட இந்த வாங்கி கோயில்ல கொடுத்துருக்கேன். ஆனா அபராதத்துல விழாதீங்க. ஏன்னா சாலகிராமத்துல கண்டிப்பாக விஷ்ணு இருக்கிறார். அது கோயில்ல தான் வழிபட வேண்டும். அது எதனா ஏடா கூடமா பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம் அது. அதனால இப்ப நீ குழந்தை வச்சிருக்கிறீங்க, இல்ல வீட்டுக்கு அவங்க இவங்க யாரோ வர்றாங்க, அசுத்தமாக வருவார்கள், நியமங்களை கடைபிடிக்க முடியாது. எந்த காலகட்டத்திலையும் துளசி கொடுக்கணும், அபிஷேகம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விதிமுறைகள் இருக்கு. விதிமுறைகளுக்கே தான் வச்சு கோயில நிர்வாகம் பண்றாங்க. அங்க கொடுத்துருங்க, கோயில் கொடுத்துருங்க. பொதுவா பக்தியில முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா ஹரிநாமம் தான் இந்த யுகத்துக்கு. விக்கிரக ஆராதனை கிடையாது இந்த யுகத்துக்கு. அது திரேதா யுகம். எல்லாரும் வச்சுக்கிறாங்க, நானும் வச்சுக்கிறேன். மாதாஜி, ஹரேஷ்ண மாதாஜி, சொல்லுங்க. ஜெகநாதருக்கு அந்த அளவுக்கு அதே பதில் தான் மாதாஜி. ஜெகநாதர்னா உங்களுக்கு அவ்வளவு சீப்பா இருக்குதா? ஜெகநாதர்னா சீப்பா? ஜெகநாதர் கை காயவே கூடாது. அப்படியா சமைக்கிறீங்க நீங்க? ஜெகநாதருடைய கை காயக்கூடாதான், சாப்பிட்டுனே இருக்கணுமா. அப்படிதான் நடக்குது அங்க இதுல. அதாவது சைஸ் இருக்கு, இவ்வளவு குட்டியா வச்சுக்கிறேன் நான், அப்படிதான் வச்சிருக்கேன் நான். குட்டி இவ்வளவுதாங்க. அவர் அந்த விக்கிரக கணக்கிலே வராத ஒரு குட்டி வச்சுங்கிறேன், வந்துட்டாரு வச்சுங்கிறேன், அவ்வளவுதான். இப்ப விக்கிரகம் பத்தி கேட்டீங்கன்னா ஒரு சைஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்கிக்கோங்க. இதுல அது கிடையாது, அதுக்கு இது கிடையாது அப்படின்லாம் குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. உங்களுக்கு முன்னேறணும், அபராதம் இல்லாம ஃப்ரீயா இருக்கணும்னா பெட்டர் போட்டோ தான். சரி வந்துடுச்சுன்னா தினமும் அலங்காரம் பண்ணுங்க. மத்த நாங்க பண்றோம்னு நினைச்சா சரி, வாழ்த்துக்கள். நாங்க நல்லா பண்றோம் அப்படின்னு நீங்க கான்பிடென்டா சொன்னீங்கன்னா அதை நான் குறை சொல்ல முடியாது. ஓகே, அது கிருஷ்ணருக்கும் உங்களுக்கு நடுவுல நான் வரமாட்டேன். ஒரு ஆசிரியருடைய கடமை சரி எது தவறு எதுன்னு சொல்றது. அதை மீறி நான் நல்லதான் பண்றேன் அப்படின்னு ஒரு மாணவர் சொல்லும் போது அதுல நடுவுல வரமாட்டார் ஆசிரியர். அதே போலதான் என்னுடைய நிலையும். நம்ம அடுத்த அத்தியாயத்துக்கு போகலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.